இந்த சமயத்தில் தான் அப்பப்போ வீரப்பன் வந்து கடத்திட்டு போவார் பல பேரை. இப்போ வீரப்பன் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டே இருந்து இந்த ராஜ்குமாரை கடத்த வேண்டும் அப்படின்னு பிளான் பண்ணி அவர் கடத்திட்டு போயிட்டார். அப்போ ராஜ்குமாரை கடத்திட்டு போன போது தான் இவங்க எல்லாம் சேர்ந்து வைத்திருக்கிற கோரிக்கையில் ஒரு 10-15 டிமாண்ட்ஸ், அது பெரிய இன்டர்நேஷ்னல் டிமாண்ட்ஸ் மாதிரி, அது பயங்கரமான டிமாண்ட். அது கர்நாடகாவில் இருக்கிற தமிழர்கள் மீது எந்த விதமான தாக்குதலும் அவர்கள் சொத்துக்கு பாதிப்பு வரக்கூடாது, அப்புறம் தமிழ் ஆட்சி மொழியாக வர வேண்டும். வீரப்பன் வைக்கிற கோரிக்கை பயங்கரமாக இருந்தது. அப்போ சிறையில் இருக்குது என்னை தேவாரம் பார்க்க வந்தாருன்னா அப்படி ஜெயில் கம்பிக்கு வெளியில் கைவிட்டு அப்படியே களத்து நெறி கொன்னே போடுவோம். அப்படி வீரப்பனுக்கு அவ்வளவு கோபம் தேவாரத்தின் மேலே. இப்போ தோழர், ஒரு பக்கம் அரசுகள் சொல்லக்கூடிய புள்ளிவரம் என்னைக்குமே சரியாக இருந்ததில்லை, அது சொல்லவும் சொல்லாது, அதனுடைய நோக்கம் அப்படி இல்லை. இப்போ அந்த அதிரடிப்படையினுடைய அந்த அட்டுழியங்களில் பாதிக்கப்பட்ட நம்முடைய பழங்குடி மக்களுடைய எண்ணிக்கை, இது ஆண் பெண்கள் இறப்பு, சரிபகுதியாக காயப்பட்டவர்கள், உறுப்புகளை இழந்தவர்கள் அப்படிங்கிறதுக்கான அந்த புள்ளிவரம் இருக்குல்ல தோழர். இப்போ அரசு ஒரு மாதிரியான புள்ளிவரத்தை வைக்கிது. நீங்கள் கள செயல்பாட்டுக்குள்ள இருந்தவங்க அரசு சொன்ன புள்ளிவரம் சரியா, உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? அல்லது அந்த பாதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேருக்கும் சரியான ஒரு நீதி வந்து காலத்தில் வந்து சேர்ந்துருச்சா? அது வந்து ஒரு ஆவணமாக்கப்பட்டுச்சா? இவர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு வரலாற்றில் ஒரு பெரிய தழும்பை சுமந்து கொண்டிருக்கிறார்கள், இது இத்தனை பேர், ஆண்கள் இத்தனை பேர், பெண்கள் இத்தனை பேர், குழந்தைகள் இத்தனை பேர், பொருளை இழந்தவர்கள் இத்தனை பேர், இந்த மாதிரியான புள்ளிவரங்கள் சரியா இருக்கா தோழர்? அது ரொம்ப முக்கியம் இல்லையா நம்மளுக்கு? அந்த இறப்பு, காயம்பட்டவர்கள், மனநலம் பாதித்தவர்கள், சொத்துக்களை இழந்தவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள் என்றெல்லாம் ஒரு பெரிய பட்டியலையே போட்டு நாம் இந்த நீதிபதி சதாசிவா விசாரணை குழு அறிக்கை அது போனது, அதற்கு பிறகு அதன் மீது முழுமையான மனிதர்கள் விசாரிக்கப்பட்டவர்கள் எல்லோருக்குமே நிவாரணம் கிடைக்கவில்லை என்றெல்லாம் அது ஒரு தொடர்ச்சி, அடுத்த கட்டமாக. இப்போ நீதிபதி சதாசிவா விசாரணை குழுவை பற்றி நாம் சொல்லணும். முதல்ல அந்த குழு நடத்தியிருக்கிற விசாரணையின் போது தான் மக்கள் வந்து ஒரு நீதிபதி, ஒரு காவல் அதிகாரிகள் வந்து நம்மளை விசாரிக்கிறாங்கங்கிற போது நம்முடைய சங்கம் பல்வேறு அமைப்புகளும் சேர்ந்திருந்தனுடைய தைரியத்தில் தான் அவங்க அவுட்பஸ்ட் ஆகுறாங்க. தங்களுடைய குறைகளை, தங்களுடைய பாதிப்புகளை வந்து பட்டியலிடுற போது தான் இதுக்கு முன்னாடி நாங்கள் கேள்விப்படாத பல செய்திகள் எல்லாம் வருகிறது. அப்போ வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் அந்த விசாரணை குழு முதல்ல தொடங்குச்சு. 2000 நினைக்கிறேன், அந்த வருடம் 2000 தான் இருக்கலாம், வருடங்கள் முன்பின் இருக்கலாம். கோபி ஆர்டி ஆஃபீஸில் நடந்தது. அது ஒரு விசாரணை, ஒரு கோர்ட் மாதிரி அமைக்கப்பட்டிருந்தது. அப்போ அதிரடிப்படை ஒரு பக்கம், நாங்கள் ஒரு பக்கம், இப்போ பாதிக்கப்பட்ட மக்களை ஒவ்வொருத்தராக கூட்டிகிட்டு வந்து பெயர் பட்டியல் ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்குறோம், இவங்களெல்லாம் விசாரணைக்கு நாங்கள் கூப்பிடுறோம் அப்படின்னு. அப்போ அந்த பட்டியல் பிரகாரம் நம்ம ஒருத்தராக கூட்டிகிட்டு வந்து சொன்னோம்னா அவங்க மக்கள் சொல்லுகிற செய்திகள், எங்களை கற்பழித்தார்கள், அங்கே கொண்டு போய் வச்ச போது என்னுடைய பெண்ணுக்கு இவர்களை திருமணம் செய்து வைத்தார்கள், அல்லது நான் பாதிக்கப்பட்டு அங்கேயே நான் குழந்தை பெற்றேன், அந்த குழந்தைக்கு கூட அன்றைக்கு கர்நாடக அதிரடிப்படையினுடைய தலைவராக இருந்த ஒரு பேர், நிறைய பேர் அதிகாரிகள் பெயர் மறந்து போச்சு, ஜெயில் சிங்னு பெயர் வச்சாங்க. அந்த குழந்தைக்கு ஜெயிலில் ஜெயில் சிங்னு பெயர் வைத்தாங்க. அப்புறம் எங்களுடைய கணவரெல்லாம் வந்து அங்கேயே சுட்டு கொல்லப்பட்டார்கள். இப்போ கை கால் ஒடிஞ்சு வந்து பைத்தியமாக வந்து இங்கே சுற்றிட்டு இருக்கிறாங்க, என்னை கற்பழித்தார்கள் என்றெல்லாம் அங்கே சொல்கிறாங்க. அந்த சதாசிவா விட முன்னாடி சொல்கிறார். இந்த மக்களுக்கு இந்த மலைப்பகுதியில் இருக்கிறவங்க கன்னடம் நல்லா தெரியும், அவருக்கு கன்னடம், அதனால் அவருக்கு பிரச்சனையே இல்லை. அவரே நேரிலேயே கேட்டு நிறைய செய்திகளை வாங்கிட்டார். நீதியரசர் சதாசிவம் நீதியரசர், ஏன்னா அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர். இந்த மக்கள் இந்த பார்டரில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கன்னடம் நல்லாவே தெரியும். அதனால் அவங்க உரையாடல்கள் கூட நம்மளுக்கு சரியாக அதில் என்ன சொன்னாங்கிறது கூட தெரியாமல் இருக்கு. அந்த உரையாடல்கள் எல்லாம் அந்த விசாரணை. அப்போ சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் இருக்கிறார். இவர் தானே பண்ணார், எதிர்த்து மாதிரி நின்று சொல்லக்கூடிய வகையில் இவர் தானே விசாரணை கூட்டிகிட்டு போனார், என் வீட்டுக்காரர் இவர் தான் பிடிச்சிட்டு போனாருங்க. அதுக்கு பிறகு என்னாச்சுன்னு சொல்லவே இல்லை, தெரியவே இல்லை. இவங்களெல்லாம் எங்கே நாங்கள் போய் பார்க்க முடியும், எங்களுடைய எல்லைகளுக்கு அப்பால் இவங்க இருக்கிறாங்க.
அவங்களுடைய கதவுகளெல்லாம் நாங்கள் தட்ட முடியாது என்றெல்லாம் மக்கள் சொன்னாங்க. அது ஒரு 2 நாள் நடந்தது. அப்புறம் அப்போ தான் பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி, அது அந்த சமயத்தில் வந்திருக்கிற செய்திகள் பயங்கரமான செய்திகள், முழு பக்கமாக போகிற மக்களுடைய பேட்டி பயங்கரமாக வந்துட்டே இருந்தது. ஒரு 2 நாள் பார்த்தீங்கன்னா எல்லா பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் இதுதான் செய்தியே. விசாரணைக்கு போகக்கூடாதுன்னு அதிரடிப்படை அங்கே காட்டுக்குள்ளே மிரட்டுறான். அந்த கிராமத்தில் போய் போனேன்னா தொலைச்சி போடுவேன், ஒரு மடக்குறாங்க. அப்படி நிறைய பேர்த்த கூட்டிகிட்டும் போயிட்டாங்க. பாதிக்கப்பட்டு தன்னுடைய கணவன் தீ வச்சு எரித்து கொல்லப்பட்டவர் ஒருத்தர் இங்கே கோட்டாடைங்கிற ஒரு இடத்துல, தாளவாடி மலையில் கோட்டாடைங்கிற ஒரு இடத்துல தன்னுடைய கணவன் வந்து தீ வச்சு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அந்த அவர் பேர் அநேகமாக ரேசன்னு நினைக்கிறேன். அவருடைய மனைவியை கூட்டிகிட்டு வந்து விசாரணை கூட்டிகிட்டு வரக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அவருடைய மைத்துனரை என்னமோ காவல்துறையில் அவருக்கு ஒரு வேலை கொடுத்துருக்குறாங்க. அவரை வைத்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த விசாரணை கமிஷன் போட்டு ஓரளவுக்கு விசாரணை நடந்ததில்லையே அவங்களுக்கு ஒரு அச்சம். மக்கள் கொடுத்த பேட்டி, அது தொலைக்காட்சி பத்திரிகையில் வந்த செய்திகள் அவங்களுக்கு ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால் அது ஓரளவுக்கு குறைந்திருக்கிறது என்று கட்டாயம் சொல்ல முடியும். இந்த சமயத்தில் தான் அப்பப்போ வீரப்பன் வந்து கடத்திட்டு போவார் பல பேரை. இதில் ராஜ்குமார், கன்னட நடிகர் ராஜ்குமாரை கர்நாடகாவிலிருந்து அவருடைய சொந்த ஊர் தாளவாடியில் காஜனூர்னு ஒன்று இருக்குது, தொடகாஜனூர். அங்கே தான் அவருடைய சொந்த கிராமம். அங்கே தான் அவர் சின்ன வயசுலேருந்து வளர்ந்தவர். அங்கே அவருக்கு தோட்டம், துறவு, மாளிகைகள் எல்லாம் இருக்குது. இப்போ வீரப்பன் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டே இருந்து இந்த ராஜ்குமாரை கடத்த வேண்டும் அப்படின்னு பிளான் பண்ணி அவர் கடத்திட்டு போயிட்டார். கடத்திட்டு போனபோது தான் அப்போ அவரோட சேர்ந்து இந்த தமிழ் தேசிய இயக்கத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் அவரோட கூட இருந்தாங்க. அப்போ யாரோட? வீரப்பனோட. காட்டுக்குள்ளே போய் இருந்து அவங்க வந்து அங்கே ஒரு புதிய அரசை உருவாக்குவது, சேக்குவாரனுடைய பிறந்த நாள் அதெல்லாம் கொடியேற்றுறது, கொண்டாட்டம், சேக்குவார பிறந்த நாளில் இவருக்கு தமிழ் தேசிய கொடியெல்லாம் வீரப்பன் ஏற்றி வைக்கிற மாதிரிலாம் அது ஒரு பக்கம் அவங்க ஒரு நிகழ்வு நடத்திட்டே இருந்தாங்க. அப்பப்போ அதை செய்திகளாக வீடியோவாக எடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. அவர் ஒருத்தர் மூலம் அது செய்தி வந்துகிட்டே இருந்தது. அப்போ ராஜ்குமாரை கடத்திட்டு போன போது தான் இவங்க எல்லாம் சேர்ந்து வைத்திருக்கிற கோரிக்கைகள் ஒரு 10-15 டிமாண்ட்ஸ். அது பெரிய இன்டர்நேஷ்னல் டிமாண்ட்ஸ் மாதிரி, அது பயங்கரமான டிமாண்ட். அது மேட்டூர் அணைக்கு தண்ணீர் விடுவதை தடுக்கவே கூடாது கர்நாடகா, இது தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்தது. கர்நாடகாவில் இருக்கிற தமிழர்கள் மீது எந்த விதமான தாக்குதலும் அவர்கள் சொத்துக்கு பாதிப்பு வரக்கூடாது. அப்புறம் தமிழ் ஆட்சி மொழியாக வர வேண்டும். வீரப்பன் வைக்கிற கோரிக்கை பயங்கரமாக இருந்தது. அப்போ அதில் ஒன்று தான் வந்து அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணத்தை அரசு வழங்க வேண்டும். அது ஒரு கோரிக்கை வைக்கிறார். இந்த நீதிபதி சதாசிவா விசாரணை குழுக்கு போட்டிருக்கிற தடையை நீக்கி விசாரணையை தொடங்க வேண்டும். வீரப்பன் கோரிக்கையில் மற்ற கோரிக்கைகள் நடந்ததுலேயும் இந்த 2 கோரிக்கை உடனே அரசு ஏற்றுட்டான். ஏன்னா ராஜ்குமார் விடுதலைங்கிறது ரொம்ப முக்கியமானது. மேட்டூரில் தண்ணி வருதோ இல்லையோ, ராஜ்குமாரை வெளியே கொண்டு போவோம். இல்லைன்னா கர்நாடக தமிழர்கள்ங்கிற மோதல் பெரிய அளவுக்கு வந்து இரு மாநில பெரிய பிரச்சனையாகுது. கன்னட தமிழர் மோதலாக வந்து தமிழ்நாட்டுக்காரன் வந்து கர்நாடகா ஒரு பிரசித்தி பெற்ற நடிகரை பிடிச்சிட்டு போய் வச்சுட்டார் அப்படின்னா அது ஒரு பெரிய சிக்கலுக்கு உருவாகிவிடும். வீர பிரச்சனையாக வந்து விடும்னு அது ஒரு பெரிய சிக்கலாக இருந்தது. இந்த 2 கோரிக்கைகளையும் ஒன்று கர்நாடக அரசு செய்ய வேண்டியது. கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற விசாரணை குழுவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற தடையை நீக்கணும், அதை நீக்கிட்டாங்க. 2வது வீரப்பன் அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம், அதை 2 மாநில அரசும் மாநில ஹோம் செக்ரட்டரி கையெழுத்து போட்டு இதுக்கான ஒரு சிறப்பு நிதி 5 கோடி ரூபாய் 2 மாநிலம் தலா 5 கோடின்னு போட்டு, அப்போது நம்ம தமிழ்நாட்டினுடைய ஹோம் செக்ரட்டரியாக சாந்தாசேல நான் இருந்தான்னு நினைக்கிறேன். இவங்க கையெழுத்து போட்டு கடிதங்களை கொடுத்து அனுப்புகிறாங்க வீரப்பனுக்கு. இந்த மாதிரி 5 கோடி டெபாசிட் பண்ணியாச்சு அப்படின்னு. அப்போது போகுது. ஆமாம், ராஜ்குமாரை விடுவிப்பதற்காக நம்முடைய இவங்கள்லாம் இப்போ போகிறாங்க. நக்கீரன் குழு 1, அப்புறம் நக்கீரன் குழு வேண்டாம்னு சொல்லிட்டு ஏதோ மறுபடியும் இன்னொரு குழு நெடுமாறன் போன்றவர்கள் வர வேணும்னே கோரிக்கை வச்சாப்பு. இப்போ நெடுமாறன், கல்யாணி, சுகுமார், கொளத்தூர் மணி இவரெல்லாம் வர வேணும்னு கோரிக்கை வச்சு
அப்போ எல்லா குழுக்களையும் யாரெல்லாம் முடியுமோ வீரப்பன் யாரையெல்லாம் வர சொல்கிறாரோ அவர்களை அனுப்புறது. முதல் நக்கீரனை வர சொன்னாங்க. அப்புறம் அவர் போயிட்டு பேசிட்டு வந்தார். அப்புறம் இல்லை இந்த குழு அனுப்பணும்னாங்க. அப்புறம் இந்த குழு போச்சு. அப்போ இந்த டிமாண்டெல்லாம் அதுக்கு முன்னாடி வச்சுட்டார். அப்போ எல்லாம் பேசுகிறாங்க. அரசாட்டம் வந்து சொல்கிறாங்க இந்த டிமாண்ட்ஸ் வச்சுருக்கிறாரு, அதை பூர்த்தி பண்ணி கொடுக்கணும்ட்டு. அப்புறம் அரசு ஏற்றுக்கிட்டு தான் அப்புறம் வீரப்பன் சொன்ன மாதிரி அவங்க அந்த கடிதத்தோடு போகிறாங்க. ஹோம் செக்ரட்டரி கையெழுத்தோடு போய் அப்போ கருணாநிதி முதலமைச்சராக இருக்கிறாரு. பணமெல்லாம் டெபாசிட் வந்துருச்சு, இந்த மாதிரி தான் ஸ்பெஷல் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கிறாங்கன்ட்டெல்லாம் சொன்ன பிறகு சரி ரைட் அப்படின்னு அப்புறம் பேசி ஏதோ அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வீரப்பன் வந்து ராஜ்குமாரை விடுதலை பண்ணிட்டார். விடுதலையாகி வந்த ராஜ்குமார் அவர் என்னை வீரப்பன் இவ்வளவு சிறப்பாக நடத்தினார், இப்படிப்பட்ட ஒரு மனிதனாக நான் எதிர்பார்க்கவில்லை, எனக்கு கால் மூட்டுக்கெல்லாம் வந்து மயில் தைலம் போட்டு விட்டார், அப்படி சாப்பிட வச்சார், இப்படி சாப்பிட வச்சார்னு அவர் ஏதோ ஒரு கதையை சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது ஒரு பக்கம். இந்த தடை விசாரணை குழு போடப்பட்டிருக்கிற தடை நீக்கின பிறகு மறுபடியும் சதாசிவா தகவல் கொடுத்தாரு. அப்புறம் நாங்கள் போனோம். ஏன்னா நாங்களும் அடிக்கடி ஷட்டில் ட்ரிப் மாதிரி பெங்களூருக்கும் தொடர்ச்சியாக போயிட்டே இருந்துட்டு அவரை சந்திக்கிறது, என்ன செய்கிறது, அடுத்து என்ன போகிறதுன்னு. அப்புறம் அடுத்து உடனே எங்கே விசாரணை போடலாம், அடுத்து கொளத்தூர் மீண்டும் அங்கே விட்டு போனது தொடர்ச்சியாக வச்சுக்கலாம்னா அப்புறம் கொளத்தூரில் விசாரணை நடந்தது. அது ஒரு 2 நாள் நடந்தது. அது விசாரணையில் இதே மாதிரி பாதிப்புகளை கூற சொன்னாங்க. அப்போ தான் ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, என்னுடைய கணவனை வந்து உடல் பூரா தீயை பற்றி வச்சுங்க மேட்டூரில், அப்படியே மேல் பூரா கொப்பளமாக இருக்கிறது, காலில் கைத்து கட்டி அப்படியே கிணத்துக்குள்ளே தண்ணிக்குள்ளே விட்டு எடுக்கிறாங்க. அந்த கொப்பளத்தோடு இருக்கிற போது தண்ணீர் போட்டதுன்னா கடும் எரிச்சலுக்குள்ளானா, அப்படிலாம் சித்திரைக்குள்ளாக அப்புறம் வெளியில் வந்தாலும் சீ பிடிச்சி அப்படியே செத்து போயிட்டார் அப்படின்னாங்க. இது மாதிரி பல கதைகள் அந்த சித்திரவதைகளை பற்றி சொல்லுகிற போது திடீர்னு வந்து டெய்லர் வருவாருங்க. எங்களுக்கெல்லாம் உடைய அளவெடுப்பாங்க. அளவெடுக்கிற டெய்லர் வந்துட்டாருனால நாங்கள் தெரிஞ்சுக்கோ நாளைக்கு நம்மளை சுட்டுக்கொள்கிறாங்க அப்படின்னு நாங்கள் முடிவுக்கு வந்துடுவோம் கூட இருக்கிறவங்கெல்லாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பல சம்பவங்கள், டெய்லர் வர்றாரு எதுக்கிட்ட அளவெடுக்கிறாருன்னு பார்த்தா அடுத்த தடவை வீரப்பன் போட்டுட்ருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணி கொண்டு வந்து இவங்களுக்கு போட்டு விடுவாங்க. போட்டு விட்டுட்டு ராத்திரியில் ஜீப்பில் ஏற்றி கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போனால் அங்கே போய் ஏதாவது ஒரு இடத்துல நிறுத்தி சுட்டு போட்டு அப்புறம் அடுத்த நாள் காலையில் வீரப்பனுக்கும் அதிரடிப்படைக்கும் நடந்த மோதலில் வீரப்பனுடைய கூட்டாளிகள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு செய்தி பேப்பரில் வந்துடும். எப்பெல்லாம் தேவாரம் இந்த வேலைக்கு இங்கே வந்து தேடுதல் வேட்டை பார்வையிடறதுக்கு வர்றாரோ அப்போல்லாம் அவரே நேரடியாக மோதலில் ஈடுபட்டுருவார். இதுதான் தேவாரத்தினுடைய ஸ்பெஷல் அவருடைய நடவடிக்கைகள். அது சிறப்பாக அது நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம். இதை ஒரு ஆர்டிஓவே சொன்னார், அவருடைய வீர சாகசம். அப்படி ஒரு ஆர்டிஓவே அப்போ சொன்னார், தேவாரம் வந்துட்டு போனால் உடனே 2-3 படுகொலைகள் நடந்துருங்க, அதான் என்கவுண்டர் நடந்துரு, அதில் உடனே பாடி வந்துரு. அப்போ நாங்களே என்ன சொல்கிறதுங்க, இதை வெளியே சொல்ல முடியாது. நாங்கள் தான் அப்போ வந்து சாட்சி சொல்லக்கூடியவங்களாம் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இறுதிப்படுத்துகிற ஆட்களாக இருப்போம். இப்போ வெளியே சொல்ல முடியாது தான் அது. ஆனால் அது மாதிரியான வீரப்பனோட செத்து போயிட்டான்னு சொல்லி கொண்டு வருவார்கள். அப்போ 2 பேர்த்துக்கு போலீஸ்காரருக்கு அடிபட்டதாக சொல்லுவாங்க. இப்போ இதையெல்லாம் வந்து அந்த கேம்பில் வச்சுருந்த மாதேஸ்வரம் மலையில் தான் அந்த கேம்ப். மற்ற இடத்துல பல்வேறு இடங்கள்ல எல்லாம் அந்த கமிஷன் எல்லாம் தொடங்க ஆரம்பித்த போதுமே சில இடத்துல சில போராட்டங்கள் எல்லாம் சில கேம்ப் எல்லாம் காலி செஞ்சுட்டாங்க. ஆனால் ஒன்று தட்டக்கரையில் இருக்கிற கேம்ப்பு, அங்கே ஆசனூரில் இருக்கிற கேம்ப்பு, அப்புறம் பன்னாரியில் இருக்கிற கேம்ப்பு, இதெல்லாம் அந்தியூரில் இருக்கிற கேம்ப்பு, அப்புறம் கர்நாடகாவில் சில இடத்துல இருக்கிற கேம்பெல்லாம் தொடர்ந்து. அப்போ தான் இந்த கேம்பில் நாங்கள் போய் பார்த்துருக்குறோம். இந்த மாதேஸ்வரம் மலையில் இருக்கிற கேம்ப், அதுக்கு பேர் என்னென்னா மக்கள் சொல்கிறது ஒர்க் ஷாப். நம்ம ஒர்க் ஷாப்புனா மிஷினரிஸை பிரித்து மேயிற ஒர்க் ஷாப்பு, அங்கே மனிதர்களை பிரித்து மேயிறது. அதனால தான் அவங்க மக்கள் சொல்கிறது ஒர்க் ஷாப்புங்க அப்படின்னு. கொளத்தூர்லேயும் நடந்து, கொளத்தூருக்கு பிறகு மலை மாதேஸ்வரம் மலையில் அங்கேயும் இந்த விசாரணை குழு நடந்தது. அங்கேயும் இந்த மக்கள் சொன்னாங்க. அப்போ தான் வந்து இந்த விசாரணை குழுவில் மக்கள் வந்து சொல்லத்தான் வந்து இன்னும் பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் இந்த கூட்டுக்குள்ளே இருந்த முயல் வெளியே வந்தது அதுங்கிற மாதிரி இதுவரையில் வெளியே சொன்னால் நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடுமோ இந்த அச்சத்தில் இருந்த மக்களுக்கு அந்த அச்சம் போய் தனக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளை சொல்லுவதற்கான துணிச்சல் வந்திருக்கிறோம். ஒரு தைரியம் வந்துடுச்சு. வந்து தான் இப்போ மாதேஸ்வரம் மலையில் அகப்பட்டவர் வந்துட்டாங்க. இப்போ அத்துமீறல் என்பது கடுமையாக நடந்திருக்கிறது என்பதை பதிவு செய்து அதில் குறிப்பிட்ட மாதிரி அவங்களுடைய விசாரணையை சதாசிவா சொல்லி இருக்கிறதுல இவர்களெல்லாம் ரொம்ப கடுமையான பாதிப்புக்கு விசாரணை
செய்தி அடிப்படையில் உறுதி செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னவங்களுக்கு மட்டும் நிவாரணத்தை கொடுத்துட்டாங்க. தொடர் இப்போ அவர் வந்து 2,80,00,000 அப்படிங்கிறது தொகை இருக்கட்டும், வழி இன்னைக்கு வரைக்கும் மாறலை. இப்போ அப்படியே நேர எதிராக என்ன கேள்வினா, பாதிக்கப்பட்டதை உறுதிப்படுத்திய இந்த கமிஷன் அந்த பாதிப்பை நிகழ்த்திய அரசு அதிகாரிகளுக்கு, சாதாரண கான்ஸ்டபிள் போன்றவர்களுக்கு என்ன விதமான தண்டனையை முன்மொழிந்தார்கள், அல்லது அவர்களுக்கு தண்டனை கிடைத்ததா கிடைக்கலையா? நாங்கள் அதை தான் வந்து நீதிபதி சதாசிவா அறிக்கையை வெளியிட்ட NHRCயினுடைய தலைவர் இவர் நம்ம சிவராஜ் பட்டேல்கிட்ட நாம் மறுபடியும் கேட்டபோது தான் அவர் சொன்னார், நாங்கள் வந்து பரிந்துரை தான் செய்யலாம், உத்தரவு போட முடியாது. இந்த நிவாரணத்தை கொடுங்க என்று அரசுக்கு பரிந்துரை செய்கிறோம். பாதிக்கப்பட்டவர்களுக்கான பாதிப்பை ஏற்படுத்தியவங்க மீது நடவடிக்கை எடுப்பது சம்பந்தப்பட்ட மாநில அரசு. இப்போ நீங்கள் மாநில அரசிடம் தான் அதை கேட்கணும். நான் வந்து தண்டனை கொடுப்பதற்கான உரிமையெல்லாம் எங்களுக்கு கிடையாது, எங்களுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அது கிடையாது. வரலாற்றில் நடந்ததா? நடக்கலை. மாநில அரசுக்கு இது குறித்து நாங்கள் பலமுறை அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிற கடிதங்களை எல்லாம் கொடுத்தோம். ஆனால் அதன் மீது அந்த குற்றத்தை நிகழ்த்தியவர்கள் இன்று வரைக்கும் இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பதவி உயர்வு கிடைத்தது. பல ஏன் கான்ஸ்டபிளாக இருந்தவங்கெல்லாம் கூட டிஎஸ்பி அளவுக்கெல்லாம் உயர்ந்தாங்க. அதில் கூட தான் ஒருத்தர் வந்து வெள்ளையன்கிறவர், ரொம்ப துப்பாக்கியில் குறிபாத்து சுடக்கூடியவர் தான் மறுபடி வீரப்பனை சுட்டதுலேயும் அவர் இருந்தாருனாங்க. அதுக்கு பிறகு நிறைய இடத்துல இந்த ரவுடிகளை கொலை செய்கிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளையன் இருப்பாருன்னு அடிக்கடி பத்திரிகை செய்திகள் போடுவாங்க. வெள்ளைத்துறைன்னு நினைக்கிறது. அதனால் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. அதற்குள்ள இந்த ஆட்சி மாறிச்சு. அப்புறம் மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தான் இந்த கடுமையான அடக்குமுறைகள் இருந்தது. கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது அப்பொழுது இந்த அடக்குமுறைகள் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுச்செல்லாம். முதலமைச்சராக ஜெயலலிதா நீடிச்ச போது கடுமையாக இருந்தது. மீண்டும் அவர் போய் மறுபடியும் முதலமைச்சராக ஜெயலலிதா வந்தபோது தான் தேடுதல் வேட்டை இருந்தது. ஆனால் பெரிய அளவுக்கான கெடுபிடிகள் வந்து அதை மீண்டும் மக்களை தாக்குவது என்பது விசாரணை கமிஷனுடைய அறிக்கையில் வந்த பிறகு அதெல்லாம் குறைஞ்சிட்டு தேடுதல் மட்டும் நடந்துகிட்டே இருந்தது. ரொம்ப தீவிரப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்து இந்த வீரப்பனை வந்து சுட்டு கொல்றாங்க. ஒரு பக்கம் வீரப்பன் என்கிற ஒரு நபர்னினால் மிகப்பெரிய பிழைகள் ஏற்பட்டு, ஒரு பக்கம் மண்ணின் பழங்குடிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அரசுகள் வந்து செய்யக்கூடாத செயல்களை வந்து செஞ்சிருச்சு. இந்த கேள்வி, நீங்கள் உங்களுடைய போராட்ட களத்தில் வீரப்பனை சந்தித்திருக்கிறீர்களா? வீரப்பனை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு, வீரப்பனிடமிருந்து ஒரு ஆடியோ கேசட் உங்களை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ கேசட் வந்து சேர்ந்தது நமக்கு. உங்களுக்கு வந்து சேருது? ஆமாம். இப்போ நிறைய இடத்துல எப்பொழுதுமே அவர் கேசட் கொடுத்து விட்டாருன்னா தான் அவர் எங்கே சந்திக்கிறதுன்னு அவர் சொல்கிற இடத்துக்கு போனால் தான் சந்திக்க முடியும். அப்படித்தான் பலர் அவரை சந்திக்க போயிட்டு வந்த நம்முடைய நக்கீரன் கோபால் உள்ளிட்ட பலர் போயிட்டு வந்த எல்லா இதுலேயும் அதுதான் நடந்திருக்குது. இப்போ அந்த கேசட் அப்போ நாங்கள் போட்டு பார்த்தபோது தான் அதில் அவர் வந்து இந்த மாதிரி உங்களை நான் சந்திக்கணும், நீங்கள் வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிறைய குரல் கொடுத்துட்ருக்கிறதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம், உங்களை சந்திக்கணும், நீங்கள் வந்து எப்போ சந்திக்க வர்றீங்க என்பதை தகவல் கொடுங்க, நாம் சந்தித்து பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்லப்பட்டிருந்தது. அப்புறம் நாம் கலந்து பேசிட்டு சரி அவரை சந்திக்கிறதுக்கு நாம் போயிட்டு வரலாமே, என்னென்னா சரி போயிட்டு வரலாம், அதில் என்ன அப்படின்னு. அப்போ வந்து அந்த சூழல் என்ன அப்படின்னா, வீரப்பனை வந்து வீரப்பன் சரண்டர் ஆவதற்கும் ஒரு தயாரிப்புக்கான ஒரு சூழல் இருந்தது. நீங்கள் முன்னெடுக்கிறீங்களா இல்லை அவர் அந்த மனநிலையில் இருந்தாரா? நாங்களும் அறைகோவெல்லாம் விடுத்துட்டு இருந்தோம், வீரப்பன் சரண்டர் ஆக வேண்டும். நீங்கள் முடிவு பண்ணுறது அவர் சரண்டர் ஆகிட்டாருன்னா இந்த பழங்குடி மக்களை பாதுகாத்துடலாம், அல்லது இந்த இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்துடலாம், இந்த நிலப்பகுதியில் தொடர்ந்து போயிட்டு இவங்களாலே பிடிக்க முடியல. அப்போ அவரும் வந்து ஓடிட்டே இருக்கிறாரு. அப்போ அதனால் அவர் ஓட ஓட வந்து அவரை துரத்துவோமோ, அதுக்கு உதவி செய்தால் அரிசி கொடுத்தா பருப்பு கொடுத்தான்னு பல பேர்த்த சித்திரவதைக்குள்ளாக்குவதும், பள்ளிகள் இயங்காமல் இருப்பதும், எந்த வாகனங்கள் போக்குவரத்தெல்லாம் நின்று கிடப்பதும் ஒரு பெரிய ஒரு முடிவு கொண்டு வர வேணும். இப்போ ஏதோ ஒரு வகையில் ஏன் அவரை சரண்டர் பண்ணக்கூடாது? அப்போ கூட வந்து விபி சிங் முயற்சியில் வந்து
அந்த சம்பல் கொலைக்காரர்கள் எல்லாம் பூலான் தேவி எல்லாம் சரண்டர் பண்ண அந்த நிகழ்வு நடந்துட்டு இருந்த நிகழ்வுகள் அது. அப்போ ஏன் இவரும் வந்து ஏன் சரண்டர் ஆகக்கூடாது? அவருக்குரிய தண்டனை அவங்க வந்து சட்டப்படி விசாரணை பண்ணி தண்டனை கொடுக்கட்டு, ஏன் நீங்கள் வந்து சரண்டர் ஆகக்கூடாதுங்கிற அப்பீல் எல்லாம் கூட நாங்கள் அப்பப்போ பத்திரிகைகள் செய்திகள்லையும் மற்றதையும் எல்லாம் கொடுத்தோம். சந்திக்கிற மக்கள்கிட்டையும் கூட அப்போ நீங்கள் எதாவது சந்திச்சிங்கன்னா ஒரு தகவல் கூட கொடுங்க என்னெல்லாம் கூட சொன்னோம். அந்த மாதிரி சொல்லியும் அனுப்பிச்சி விட்டோம். ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து வீரப்பனை தேடுவதற்காக வந்த இப்போ சோழகர் தொட்டின்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரையே அடிச்சுன்னு இருக்குனாங்க. இப்போ நாங்கள் வந்து அந்த ஊருக்கு போகிற போது அந்த ஊரை போய் விசாரிக்கலாம் என்ன நடந்துன்னு போகலாம்ட்டு நானும் தினமணி ரிப்போர்ட்டராக அப்போ அங்கே ஈரோட்டில் இருந்த ஒரு பாண்டியராஜன்ட்டு நாங்கள் 2 பேரும் தான் போகிறோம். தாளவாடி போய் எங்கள் சோழகர் தொட்டி போகலாம். நாங்கள் போனால் எல்லாம் போலீஸ் வாகனங்கள் அதுன்னு இருக்குது, எல்லாம் போக்குவரத்து போகிற நிறுத்திட்டாங்க. எப்படி போகிறேன்னே தெரியல. ஒரு ஆம்புலன்ஸை ரெடி பண்ணி அது வேற ஒரு ரூட்டில் போய் அந்த ஊருக்கு முன்னாடி போய் இறங்குற மாதிரி பண்ணி அப்புறம் அந்த ஊரில் போய் விசாரித்து எல்லா மக்களையும் உட்கார வச்சு எல்லாம் விசாரிச்சுட்டு ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு அப்போ தான் அவங்கெல்லாம் சொன்னாங்க, கடுமையான தாக்குதலுங்க, ஏராளமான பேர்த்த பிடிச்சிட்டு போயிட்டாங்க, எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல என்றெல்லாம் ஒரு பக்கம் அவங்க அந்த செய்தியை சொன்னாங்க. அப்புறம் அதெல்லாம் விசாரிச்சுட்டு வந்தால் நாங்கள் அந்த ஃபோட்டோவெல்லாம் போட்டு பத்திரிக்கையில் அது ஒரு பெரிய அளவுக்கு தினமணியில் பெரிய செய்தியாக வந்தது. அப்போ தான் அப்புறம் சரி சந்திக்கிறதுக்கு போகலாம் அப்படின்ட்டு எல்லாம் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களுக்கு சரி நாங்கள் சந்திக்க வர்றோம்ங்கிறத நாங்களும் ஒரு வீடியோ அந்த ஆடியோ பதிவு பண்ணி கொடுத்து அனுப்புகிறோம். ஆனால் ஆடியோ அங்கே போய் அவர் உத்தரவு கிடைச்சா தானே சந்திக்கவே முடியும். அப்படித்தானே சூழல், ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எங்கே போய் நீங்கள் தேடி எங்கே சந்திக்க முடியும்னு. அப்புறம் அதற்கு பிறகு ஒரு தகவல் வருது, ஆமாம் சந்திக்கிறதுக்கு வர சொல்லிட்டாரு, இந்த தேதியில் நாம் சந்திக்கலாம் அப்படின்னு. இப்போ நாங்கள்லாம் ஒரு பேட்ச் எல்லாம் போனோம். போயிட்டு அப்புறம் அங்கே உட்காந்து பேசி. எங்கே நடந்தது இந்த சந்திப்பு? இந்த சந்திப்பு வந்து தாளவாடியில் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடந்தது. அப்புறம் அங்கே இருந்துட்டு சரி எல்லோரும் போகலாமா, எப்படி போகலாம் என்னென்னு. சரி எல்லோரும் போனால் அது இப்போ எல்லாம் இப்போ விசாரணை வளையத்துக்குள்ளே, அதாவது தேடுதல் வேட்டை ஒரு பக்கம் நடந்திருக்கு, ஆனால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ யாரும் வீரப்பனை தேட வேண்டாம், அவருக்கு ஒரு மனநிலை மாற்றத்திலையும் அரசு ஒரு முடிவெடுத்தும் அவரை சரண்டர் பண்ண வைக்கலாம்ங்கிற ஒரு அரசும் அப்படி ஒரு பார்வையில் இருக்குது. சரி இந்த சமயத்தில் நாங்களும் அப்புறம் போய் சந்திச்சுட்டு வரலாம்ட்டு தான் அப்போ போகிறோம். அப்போ சரி நாம் எல்லோரும் வேண்டாம், ஒருத்தர் மட்டும் போகலாம், எல்லோரும் போயிட்டு வந்தால் அது ஏதாவது சிக்கல் ஆகிட்டேன்னு ஏதோ அப்போது நாங்கள் ஒரு முடிவு பண்ணி சரி நான் மட்டும்தான் போனேன். அப்போ நான் போனால் அது நடு இரவில் ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஒரு 4-5 கிலோமீட்டர் நடந்து போய் பேட்டலைட் பிடிச்சிட்டு, இப்போ அது எல்லாம் மிருகங்கள் நடமாடுகின்ற பகுதி தான், ஒரு இடத்துல போயிருந்தோம். அப்புறம் அவர் ஒரு இடத்துல இருக்கிறாருனாங்க. அப்புறம் அவர் கொஞ்ச நேரம் கழித்து தகவல் கொடுத்து அப்புறம் அவர் வந்தார். வந்த உடனே அப்புறம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். உடனே ஒரு டீ ஒன்று போட சொல்லி அப்புறம் அங்கேயே ஒரு பாத்திரத்தை பற்ற வச்சு ஓயாமல் டீ குடிக்கிற ஆள் போல் டீயை குடிச்சிட்டு அப்புறம் பரவாயில்ல நீங்கள்லாம் முன்னெடுத்துருக்கிறீங்க, இருந்தாலும் உங்கள் கட்சி எல்லாம் இன்னும் வேகப்படுத்தி வேலை செய்வாங்க, அந்த வேலை செய்கிறதெல்லாம் அவ்வளோ திருப்தியாக இல்லையே அது பேசுகிறாரு. ஆமாம் அப்படிங்கிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சி இதையெல்லாம் இன்னும் நல்லா சிறப்பாக செய்யலாம், இவ்வளோ பேர் பாதிச்சிருக்கிறாங்க, என்ன நீங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கிறீங்க அப்படின்லாம் பேசுகிறேன். நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற நடவடிக்கைகள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறோம், இதற்கு மேலும் நாம் செய்யறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியிருக்கிறோம் அப்படின்லாம் சொன்னோம். அப்போ இருந்தாலும் இந்த அதிரடிப்படை என் மேலே தப்பு இருக்கலாம், என்னை பிடிக்கிட்டு என்ன வேணாலும் செய்யிட்டு அதுக்காக மக்களையெல்லாம் இத்தனை பேர்த்த அநியாயத்து கொல்லுவதும் சித்திரவதைக்குள்ளாக்குவதும் பாலியல் பலாத்காரம் பண்ணுறது எப்படி சரியாக இருக்குது? மக்கள் என்ன பெரிய தப்பு செஞ்சிட்டாங்க? எனக்கு அரிசி பருப்பு கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான், வேற என்ன அவன் செஞ்சிட்டான்? நான் வேணால் கொஞ்சம் மரத்தை வெட்டினா அவ்வளோதான், வேற என்ன நான் பெருசாக இது மாதிரியான நடவடிக்கைகள் தான் என் மேலே நடவடிக்கை எடுக்கிட்டு. ஆனால் இந்த தேவாரம் தான் இதற்கு வந்து மூல காரணமான ஆள். என்னை மட்டும் சிறையில் பிடிச்சி போட்டுட்டு சிறையில் இருக்குது, என்னை தேவாரம் பார்க்க வந்தாருன்னா அப்படி ஜெயில் கம்பிக்கு வெளியில் கைவிட்டு அப்படி கழுத்து நெறி கொன்னே போடுவோம். அப்படி ஈரப்பனுக்கு அவ்வளவு கோபம் தேவாரத்தின் மேலேனார் அவர். ஆனால் அவருடைய நடவடிக்கையும் தேவாரத்தினுடைய நடவடிக்கையும் வந்து ஒரு மனித உரிமையை அப்பட்டமாக மீறுகின்ற ஒரு நடவடிக்கை. சட்டத்தை வந்து காலில் போட்டு மிதிச்சிரு, சட்டத்தை வீரப்பன் மிதிக்கிறான்னா அதே மாதிரி நீங்களும் மிதிச்சிங்கன்னா அப்புறம் எதற்கு? அது என்ன இருக்குது? அதில் பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க அதுக்கு ஒரு நீதிமன்றம் இருக்கிறது, சட்டம் படியான விசாரணை இருக்கிறது. எவ்வளோ நேரம் நடந்துச்சு இந்த உங்களுடைய சந்திப்பு? அது ஒரு 2 மணி நேரம் இருக்கும். 2 மணி நேரம் நடந்தது. 2 hours. கடைசியில் என்ன முடிவை நீங்கள் கொடுத்தீங்க? வந்தால் நீங்கள் சரண்டர் ஆகிறது நல்லது, இது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வரணும், உங்களால் ஏராளமான மக்கள் தொடர்ந்து பாதிப்புக்குள்ளாகிறாங்க,
இந்த ஃபாரஸ்ட்டே போகிற 144லேயே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அவே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறத சொன்னேன். அதை அவர் ஏற்றுக்கிற மனநிலை. நான் வந்து சரண்டராக ரெடியாக இருக்கிறேன், அதுல எல்லாம் எனக்கு ஆட்சேபணம் இல்லை. ஏன்னா என்னுடைய உயிருக்கு உடனடியாக ஆபத்து இல்லாமல் எனக்கு என்ன தண்டனை வேணாலும், எத்தனை சிறை தண்டனை வேணாலும் கொடுத்துட்டு அதை நான் ஏற்றுக்க தயாராக இருக்கிறேன். சிறையிலையும் எனக்கு வந்து அச்சுறுத்தல். ஆமாம், பெரிய அணை அங்கே தீர்த்து கட்டுற முயற்சி இருந்ததுன்னா அப்புறம் அதுக்கு நான் எதுக்கு அங்கே வரணும்? இந்த உத்தரவாதம் கிடைச்சுன்னா தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு முன்பாகவே நான் வந்து சரண்டர் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், அதற்கான நீங்கள் ஏற்பாடு செய்ய, நான் சரண்டர் ஆகிறதுக்கு ரெடி அப்படின்னாரு. சரி, அதற்கான நாங்கள் முயற்சி செய்கிறோம்ட்டு வந்தோம். அப்போ இங்கே வந்து அதிரடிப்படையில் ஒரு டிஎஸ்பி, எல்லை பாதுகாப்பு படையில் இருந்தார், ஒரு டிஎஸ்பியாக. அவர் வந்து அப்போ எங்கிட்ட சொல்லியிருந்தார், நீங்கள் வீரப்பனை ஏதாவது சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அவரை கூட்டிகிட்டு வந்துடுங்க, நான் ஃப்ளைட்டில் வச்சு கூட்டிகிட்டு போய் டெல்லியிலே கொண்டு போய் அங்கேயே சரண்டர் பண்ண வச்சிடலாம், பாதுகாப்பாக சரண்டர் பண்ண வச்சிடலாம்னால அவர் ஒரு உத்தரவாதம் கொடுத்துருந்தார். நாங்கள் சந்திச்சா தானுங்க அதை செய்ய முடியும், நீ ஏதோ போகிற போக்கில் பார்த்தா போய் உட்காந்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு.